ஆரம்ப காலகட்டத்தில் இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இவ்விடுதி தெரு, குமாரசாமி ராஜா தெரு, ஜெகஜீவன் ராம் தெரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஹரிஜன சேவா சங்கத்துக்காக பாடுபட்டவங்க. இந்த தெரு மக்களுக்கு பூராமே இவங்கள தெரியும். இப்போ வர சமூகத்துக்கு தான் தெரியுதான்னு தெரியல. வரலாறு ரொம்பவே கஞ்சத்தனமானது. அது கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்கோம், பல பேருக்கு இடமே கொடுக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் அவ்வளோ உண்மை இல்லையோன்னு தோணுது. ஏன்னா அது கதைக்குள் இருக்கக்கூடிய கதையும் தேடும், வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய வார்த்தையும் பக்குவமாக உருவி பதிவு செஞ்சுட்டு போயிடும். இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம மதுரை மாநகரத்துக்கு நல்லாவே பொருந்தும். பொதுவாக மதுரைனாலே விட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான், கண்ணகி, மதுரை மீனாட்சி, ஜிகர்தண்டா, காந்தி மியூசியம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் மதுரை தன்னுடைய வரலாற்று பேரேட்டில் ஒரு 4 பெயர்களை ரொம்ப அழுத்தமாகவே பதிவு பண்ணிட்டு போயிருக்கு. மதுரை ஷெனாய் நகரில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போனீங்கன்னா ஐயா கக்கன் தெரு, ஜெகஜீவன் ராம் தெரு, வைத்தியநாதன் ஐயர் தெரு, குமாரசாமி ராஜா தெரு என 4 பெயரில் வீதிகள் இருக்கும். எளிமையின் இலக்கணமாக திகழ்ந்த ஐயா கக்கனை பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஆனால் காலம் என்ற புத்தகத்தின் உச்சக்கட்டத்தில் தோன்றிய மற்ற தலைவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவங்கெல்லாம் காந்தியின் தீண்டாமை அரசியலை மதுரையில் முழுமூச்சாக செயல்பட்டதில் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்க. இந்த தெரு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த சேவாலயம் இயங்குறதுனால இந்த தெரு மக்களுக்கு பூரா தெரியும். இது இங்கேயே முத்துன்னு சொல்லி ஒரு தியாகிலாம் இருந்தார் மைசியத்திலேயே. அவர் தான் நிறையா மரக்கண்டுகள்லாம் சேவாலயத்திலே வச்சு வேப்ப மரங்கள்லாம் வச்சதாக வரலாறு சொல்கிறாங்க. அதனால் இந்த தெரு மக்களுக்கு பூராமே இவங்கள தெரியும். இப்போ வர சமூகத்துக்கு தான் தெரியுதான்னு தெரியல. வைத்தியநாத ஐயர் தெரு, பின்னாடி இருக்கிறது கக்கன் தெரு, அதுக்கடுத்து இருக்கிறது குமாரசாமி ராஜா தெரு, அதுக்கடுத்து இருக்கிறது ஜெகஜீவ் ராம் தெரு, இதுக்கு குறுக்கு தெரு போது ராமையா தெரு. அவர் இறந்துட்டார். அந்த கக்கன்றவர் அவர் பெரிய ஆஃபீஸர் இந்த தெருவுக்கு. அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததை வச்சு அவர் பேரை வச்சு இந்த தெருவு கக்கன் தெருவுன்னு வச்சு. ஒரு கக்கன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காண்டி போராடினாருன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி பேசியிருக்காங்க. சுதந்திர போராட்ட தியாகி, 2-3 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, மேலூர் தொகுதியில் இருந்திருக்காரு, கடைசியில் இதில் பாராளுமன்றத்தில் இருந்து தோற்று போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களை பற்றி தெரியாதுமா. அவரை பற்றி தெரியாது மேடம். அவங்க இந்த ஏரியாவில் இருந்தவர் ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸரு. அதை வச்சு இந்த தெருவு அவர் இருந்த தெருவை சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோதான். தெரியாது. நவீன இந்திய அரசியல் வரலாற்றில் 1932ஆம் ஆண்டு ரொம்பவே முக்கியமானது. இந்த பூமியிலே மிகவும் காட்டமான காரசாரமான ஒரு உரையாடல் அப்போ தான் நடைபெற்றது. சித்தாந்த எதிர்வில் கொண்ட 2 அரசியல் தலைவர்கள் ஒன்றா உட்காந்து கூடி பேசி சண்டை போட்டு விவாதிச்சுட்டு இருந்த காலகட்டம் அது. மையத்துக்கும் ஓரத்துக்கும் ஒரு உரையாடல் நடந்தால் எப்படி இருக்கும்? முழுமைக்கும் பகுதிக்கும் ஒரு விவாதம் நடந்தால் எப்படி இருக்கும்? உள்ளடக்கத்துக்கும் உருவத்துக்கும் ஒரு விவாதம் நடந்தால் எப்படி இருக்கும்? இந்து ஆன்மாவுக்கும் தலித் உடலுக்கும் நேரடியாக ஒரு உரையாடல் நடந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலான உரையாடல் நடைபெற்றது. இந்த உரையாடல் எதை பற்றினா, இந்திய அரசியல் அதிகாரங்களின் கட்டமைப்பில் தங்களுக்குன்னு ஒரு தன்னிச்சையான அரசியல் அடையாளம் வேணும்னு தலித் மக்கள் நினச்சாங்க. அதாவது செப்பரேட் எலக்டோரேட்ஸ். இதன் மூலிமா தங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள உரிமை அவங்களுக்கு கிடைச்சது. அம்பேத்கர் இதை முழுமையாக ஆதரித்தார். காந்தி இதை முழுமையாக எதிர்த்தார். காந்தியின் இந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த செப்பரேட் எலக்டோரேட்ஸ்க்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார். ஒட்டுமொத்த தேசமுமே சலசலச்சது. காந்திக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தலித்துகளுமே இங்கே பழிவாங்கப்படுவார்கள்ன்ற ஒரே அக்கறைக்காக அம்பேத்கர் சில சமரசங்கள் செய்ய முன் வந்தார். அதுதான் பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் காந்தி ஹரிஜன சேவா சங்கம் மூலயமா தீண்டாமை ஒழிப்பை தன்னுடைய பிரதான அரசியல் நடவடிக்கையாக முன்னெடுக்கிறார். விடுதி சேவாலய மாணவர் விடுதி 1932ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட அகில இந்திய ஹரிஜன சேவா சங்கம் சார்பாக மதுரையில் தென்னாட்டு காந்தி என அழைக்கப்படும் அமரர் தியாகி வைத்தியநாத ஐயர் அவர்களும், மதுரை காந்தி என அழைக்கப்படும் நாமாரா சுப்புராமன் அவர்களும் இணைந்து இந்த விடுதியை 1938ஆம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரியார் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றளவும் இவ்விடுதி தொய்வின்றி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்விடுதியானது சுற்றி உள்ள ஹரிஜன மக்கள், கிராமத்து மக்கள், ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுபோக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் ஆரம்ப காலகட்டத்தில் இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இவ்விடுதி காலப்போக்கில் மற்ற சமூகத்தினரும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்களேன்னு சொல்லி அந்த மாணவர்களையும் நம்ம கல்வியில் முன்னேற்றம்னு சொல்லி இந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கி தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம்.
இந்த விடுதிக்கான மானியம் வந்து ஆதிதிராவிடர் நலத்துறை, ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் உணவுக்கு மட்டுமே பணம் கொடுக்குறாங்க. மற்ற இதெல்லாம் வந்து நம்ம மற்ற பராமரிப்பு செலவு, வார்டன்கள் சம்பளம், பராமரிப்பாளர்கள் சம்பளம், மின்சார கட்டணம் எல்லாமே வந்து ஹரிஜன சேவா சங்கம் தான் ஏற்றுக்கிறாங்க. அதுபோக மற்றபடி நமக்கு உதவி செய்கிறவங்க சமூக ஆர்வலர்கள் நிறையா வந்து நமக்கு உதவி செய்கிறதுனால இந்த விடுதி இன்னும் இயங்கி கொண்டே இருக்கிறது. நிறையா சுதந்திரத்துக்கு முன்னுக்கு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் மதுரையில் மட்டுமே ஒரு 30-40 விடுதிகள் இருந்தது. இப்போ அனைத்துமே வந்து ஒரு இடத்துலையும் போதிய நிதி வசதி இல்லாமல் ஒரு மாவட்டங்களையும் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்பொழுது 15 தமிழ்நாடு அளவில் 15 விடுதிகள் தான் இன்றளவு நடைபெற்று வருகிறது. கக்கன் அவர்கள் பணிபுரிந்தார் என்பது பெரும். அது மாதிரி ஆரம்பிக்கும் போது இந்த தெருவில் வந்து சேவாலயம் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இங்கே ஊரா சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் நிறையா கூடும் இடமாகவும் இது இருந்திருக்கு. அப்போ தான் இந்த தெருவுக்கெல்லாம் பேர் வைக்கும்போது முதல் தெருவில் வந்து இங்கே தியாகிகளோட பேராக வச்சுருக்காங்க. வைத்தியநாத ஐயர் தெரு, கக்கன் தெரு, குமாரசாமி ராஜா தெரு, இது பின்னாடி ஜெகஜீவன் ராமன் தெரு. இந்த தெருவுக்கு மெயின் தெருவுக்கு பேர் சேவாலயம் பிரதான சாலைன்னு தான் இருக்குது. இப்படி இங்கே தியாகிகள் கூடுமிடமாக தான் இருந்திருக்கு. காமராஜர்லாம் இங்கே வந்திருக்காரு. நிறையா அரசு முன்னாள் முதல்வர்கள்லாம் இங்கே வந்து சங்கமித்த இடமாக தேர்ந்து இன்றளவும் சிறப்பாக நடைபெற்றிருக்குது. காந்திய கொள்கைகளை பின்பற்றிய இவ்விடுதி இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தீண்டாமை ஒழிப்புங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ளேயே பல முரண்பாடுகள் இருக்குது. தீண்டாமையிலேயே 2 பேர் இருக்காங்க. ஒன்று தீண்டப்படுவோர், இன்னொன்று தீண்டப்படாதோர். இதில் காந்தி தீண்டக்கூடிய உயர்சாதி மக்கள் தான் தீண்டாமை ஒழிப்புக்கு பொறுப்பேற்கணும்னு சொன்னார். தீண்டாமை என்பது மனிதர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அந்த கடவுள்களுக்கே எதிராக செய்யக்கூடிய பாவமாக தான் கருதினார். இந்த பாவத்தை சரி செய்யணும்னா தலித்தல்லாத மக்கள் தங்களுடைய ஆன்மாவை மறுபரிசீலனை செய்யணும். முதல்ல அவங்க தீண்டாமைக்கு பொறுப்பேற்கணும். தலித் மக்களிடம் சென்று நேரடியாக அவங்களோட இணைந்து பணியாற்றணும்னு சொன்னார். இதுதாங்க காந்தி முன்வைத்த தீண்டாமை ஒழிப்பு. இந்த தீண்டாமை ஒழிப்புக்கு அரசியல் தேவையில்லை, சாதி ஒழிப்பு தேவையில்லை, கடவுள் எதிர்ப்பு தேவையில்லை, தலைகீழ் மாற்றம் தேவையில்லை, ஏன் இடஒதுக்கீடு கூட தேவையில்லை. ஆனால் அம்பேத்கர் தீண்டப்படாத ஒரு பக்கம் நின்று தான் தீண்டாமை ஒழிப்பை முன்னெடுத்தார். இந்த தீண்டாமை ஒழிப்புக்கு அவருக்கு அரசியல் மாற்றம் தேவைப்பட்டது, சமூக மாற்றம் தேவைப்பட்டது, சாதி ஒழிப்பு தேவைப்பட்டது, நவீனமயமாக்கம் தேவைப்பட்டது, தொழில்மயமாக்கம் தேவைப்பட்டது, நவீன கல்வி தேவைப்பட்டது, ஏன் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய எழுத்து தேவைப்பட்டது. இந்திய வரலாறே ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாறாக தான் அவர் பார்த்தார். வந்து முதலாக டெம்பிள் என்ட்ரியில் முக்கியமாக பங்கு வகித்தவர் வைத்தியநாத ஐயர் தான். முதலாக இப்போ காந்தி ஒரு தடவை மதுரைக்கு வரும்போது மீனாட்சி அங்கலுக்குள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, ஹரிஜனங்கள் போவாங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அப்போ நானும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் 38 தான் தீவிரப்படுத்துகிறார். வைத்தியநாத ஐயர் ஆலய பிரவேசம் நடத்தியே ஆகணும்னு சொல்லி தீவிரப்படுத்துகிறார். அப்போ தான் கூட்டி போய் ஆலய பிரவேசம் நடத்தி இதை ரொம்ப தீவிரப்படுத்தினதே வைத்தியநாத ஐயர் தான். நிறையா தியாகிகள் வர போக இருக்கும்போது அப்போ பொன்னையாண்டு சொல்லி ஒருத்தர் அவர் முனிசிபாலிட்டியாக இருக்கார். அப்போ அவர் தான் அந்த தெருக்கள் பேர் வச்சதாக சொல்கிறாங்க, முன்னோர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவர் படம் கூட இங்கே வச்சுருக்கேன். அவர் தான் அந்த தெருவுக்கெல்லாம் தியாகிகள் பேர் வைத்தியநாத ஐயர் தெரு, கக்கன் தெரு, குமாரசாமி ராஜா தெரு, ஜெகஜீவன் ராம் தெரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து ஹரிஜன சேவா சங்கத்துக்காக பாடுபட்டவங்க அப்படின்னு சொல்லி இந்த தெருவுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. இது மதுரையில் இருக்கக்கூடிய காந்தி ஆசிரமம் பற்றின கதை தானே. இங்கே எதுக்கு நம்ம காந்தியும் அம்பேத்கரையும் ஒப்பீடு செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற கேள்வி எழலாம். ஆனால் தீண்டாமை ஒழிப்பில் காந்தி ஜெயிச்சாரா அம்பேத்கர் ஜெயிச்சாரான்னு எடை போட்டு பார்க்க நம்மளுக்கு இருக்கிற சரித்திர சான்றுகள் மூலயமா முடியாது. நாடு சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆச்சு. குடியரசாகி இன்னையோட 77 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னமும் சாதி ஒழிப்பு விவாதத்தை எங்கேருந்து தொடங்கணும் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னமும் கண்ணு முன்னால் நடக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலையை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை யார்கிட்ட போய் முறையிடுறது, இதெல்லாம் யார் தட்டி கேட்பா, இதுக்கான மாற்றம் எங்கேருந்து வருதுன்னு கூட நம்மளுக்கு சுத்தமாக தெரியலை. இந்த மாதிரி சூழலில் சாதி ஒழிப்பிலையும் தீண்டாமை ஒழிப்பிலையும் அம்பேத்கரி அணுகுமுறையும் தேவைப்படுது, காந்தியோட அணுகுமுறையும் தேவைப்படுது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா காந்தியின் பிரதியில் உள்ள விடுபட்ட வார்த்தைகளெல்லாம் அம்பேத்கரால் மட்டும்தான் நிரப்ப முடியும். அதே மாதிரி தான் அம்பேத்கரின் பிரதியில் உள்ள விடுபட்ட வார்த்தைகளெல்லாம் காந்தியால் மட்டும்தான் நிரப்ப முடியும். தலித் மக்கள் தங்களுக்கான காந்தியை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சாதி ஒழிப்பு போராட்டத்தில் ரொம்ப மும்முரமாக தான் இருக்காங்க. ஆனால் தலித் அல்லாத மக்கள் தான் இன்னமும் தங்களுக்கான அம்பேத்கர் யாருங்கிறத கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ஹரிஜன சேவா சங்கம் கடந்த காலத்தின் சாட்சியாக இருக்கும், நிகழ்காலத்தின் ஆலோசகனாக இருக்கும்,
எதிர்காலத்தின் வழிகாட்டியாகவும் இருக்கும். தலித் மக்கள் தங்களுக்கான காந்தியை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க.